வெரி குட் ஈவினிங் கைஸ். எல்லாரும் வீக்கெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் முடிஞ்ச வாரம் ஒரு குட் வீக்குன்னு தான் சொல்லணும். நேற்று மார்க்கெட் வந்து 1% அப்பில் முடிஞ்சது. நிஃப்டி சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் 1% அப், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 மிட் கேப் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 1% அப். அண்ட் இதுக்கு காரணம் வந்து நேற்று ரிசர்வ் பேங்க்லேருந்து வந்த ரெப்போ ரேட் டெசிஷன்ஸ் தான். ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன, அதோட இம்பேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ரேட் கட் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணியிருக்கிறாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது பேங்க்ஸ்க்கு ஆர்பிஐ கடன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்கிறது ஒவ்வொரு பேங்க்கும் அவங்க கலெக்ட் பண்ணுற டெபாசிட்டுக்கு தகுந்த மாதிரி கேஷ் ரிசர்வ் வச்சிருக்கணும், அல்லது அதை ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அந்த ரேட்டையும் குறைச்சிருக்கிறாங்க. இது ரெண்டும் குறைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இதை குறைக்கும் பொழுது லிக்விடிட்டி மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை குறைக்கிறாங்க. ஸோ இந்த கேஷ் ரிசர்வ் ரேட் குறைக்கிறது வந்து 0.25 பேசிஸ் 4 ஸ்டேஜாக நவம்பருக்குள்ளே குறைச்சிருவாங்க. ஸோ இந்த 4 ஸ்டேஜில் இதை குறைக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 2.5 லட்சம் கோடி இந்திய ரூபாய் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ நவ் இந்த ரேட் கட் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும் காமன் பீப்புளை, உங்களை, என்ன? ஃபர்ஸ்ட், நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் பேங்க்கில் ஹவுசிங் லோனோ இல்லை கார் லோனோ இல்லை பிஸ்னஸ் லோனோ வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும். ஸோ எய்தர் நீங்கள் இஎம்ஐ நம்பர் ஆஃப் இஎம்ஐ குறைக்கலாம், அல்லது உங்களுடைய இஎம்ஐ அமௌண்ட்டை குறைக்கலாம். ஸோ இதை வந்து உங்கள் பேங்க்ஸ்கிட்ட செக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் என்ன, இப்போ என்ன இருக்குது, எப்போ குறையும், எப்போலேருந்து இது எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் கேட்கலன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ கோ ஆஸ்க் யுவர் பேங்க். ஸோ இதனால் வந்து லோன்ஸ் சீப்பர் ஆகுது ஒரு பக்கம், எஸ். பட் ஆன் த அதர் ஹேண்ட், நீங்கள் எஃப்டியில் பணம் போடுற ஒரு ஆளாக இருந்தால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி மைண்ட்ஃபுல் அபவுட் தட். நீங்கள் எஃப்டியில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு ரீஅலோகேட் யுவர் அசட் அலோகேஷன். எஃப்டி, ஆர்டி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக மட்டுமே இல்லாமல் யூ ஹாவ் டு டைவர்சிஃபை. அதுவும் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே வந்து நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்படி வந்து யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ணும் பொழுது நாமினல் ரிட்டர்ன் இல்லாமல் இன்ஃப்ளேஷனுக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஜீரோ. இப்போ இருக்கிற ரேட்டில் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிட்டாங்க அப்படின்னா யூ வில் கெட் ஜீரோ ரிட்டர்ன்ஸ். உங்கள் பணம் அப்படியே இருக்கும், பட் இன்ஃப்ளேஷன் வில் ஈட் இட். ஸோ யூ ஹாவ் டு பிளான் இட் அக்கார்டிங்லி. ஸோ என்னுடைய இது என்னென்னா 3 to 6 months லிக்விட் ஃபார்மில் கேஷ் வச்சுக்கோங்க. இந்த 3 to 6 monthsல அப்படிங்கிறது வந்து 3 months லிக்விட் ஆகும், ஒரு 3 months வந்து ஒரு கோல்டு பீஸ் ஏதோ ஒரு லிக்விட் இடிஎஃப்லையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சா இட் வில் பி பெட்டர். ஸோ உங்களுடைய ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய லிங்க்கு ஏஞ்சல் ஒன்ல நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கோ செக், ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் அண்ட் இன்வெஸ்ட் வைஸ்லி. தென் ஆர்பிஐ வந்து அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து சில இம்பார்ட்டண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ்லாம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து த இன்னோவேஷன் கேப். அதாவது நம்ம வந்து ஆர்என்டிக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது 0.7% ஆஃப் ஜிடிபி தான் நம்ம ஆர்என்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். வேறஸ் இஸ்ரேல் வந்து 6% ஆஃப் தேர் ஜிடிபி வந்து ஆர்என்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சவுத் கொரியா வந்து 5%, யூஎஸ் 3.4%. ஸோ நம்ம வந்து ஆர்என்டி ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிறத வந்து ஒரு கன்சர்னாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஈவந்தோ இப்போ இன்க்ரீஸ் ஆனாலும் இந்தியாவில் ஆர்என்டி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் இட் இஸ் மோஸ்ட்லி பை த கவர்மெண்ட். 50% வந்து கவர்மெண்ட்டு, 41% வந்து பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ், 9% வந்து ஹையர் எஜுகேஷன் லைக் ஐஐடி, ஐஐஎம் அவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. வேறஸ் இஃப் யூ சி யூஎஸ் 75% வந்து ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன், யூகேல 67%, ரஷ்யாவில் 57%, சைனாவில் 77% ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ அங்கே இருக்கிற பார்ட்டிசிபேஷன் இங்கே இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு கன்சர்னாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என் கண்ணில் பட்டது என்னென்னா, ஆர்பிஐ வந்து ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ they are taking few steps. அதில் ஒரு முக்கியமான டைவர்சிஃபிகேஷன் என்னென்னா கோல்டு. கோவிட் டைம்ல இருந்தே இஃப் யூ சி 2020 இருந்தே ஒரு நல்ல இன்க்ரீஸ் இன் கோல்டு பையிங்
அதுவும் ரீசென்ட்லி ரொம்பவே வாங்கியிருக்கிறாங்க. அண்டு ஒன்லி இது டாலர்ஸ் மட்டுமோ இல்ல கரன்சி ஒரு கரன்சிய ரிலை ஆகி இருக்கக்கூடாது ஃபர்தரா ஃபியூச்சர்ல அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐ மைண்ட்ல வச்சு தே ஆர் ஸ்ட்ராட்டஜைசிங். ஒரு கரன்சி டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. தே மீன் டாலர மட்டுமே நம்ம நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அங்கேருந்து டைவர்சிஃபை ஆகணுங்கிறதுக்காக த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் தட்டுங்கிறது லாங் டர்ம் வியூ எடுத்து ஒரு சில கண்ட்ரீஸோட அவங்க சென்ட்ரல் பேங்க்ஸோட வந்து டை அப் பண்ணி தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். யுஏஇ, இந்தோனேஷியா, மால்தீவ்ஸ், மொரீஷியஸ் இங்கெல்லாம் வந்து டாலர் இல்லாமல் ருப்பிலையும் அல்லது அவங்க கரன்சிலையும், அதாவது இந்தியால ஒருத்தர் வந்து யுஏஇல இருக்கிறவர் இந்தியால பொருள் வாங்குறாருன்னா, அதோட இன்வாய்ஸ், பில் எல்லாமே வந்து ருப்பில இருக்கும். இதே இந்தியால இருக்கிற ஒருத்தர் யுஏஇல இருக்கிறாரு, பொருள் வாங்குறாரு, இல்ல சர்வீஸ் வாங்குறாரு அப்படின்னா, அங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி, அங்க பில் பண்ணி திரம்ஸ்ல இருக்கும். ஸோ அவரு திரம்ஸ்ல வாங்கிக்கலாம். ஸோ இதனால வந்து டூ மச் டிபெண்டன்சி ஆன் டாலர் வந்து குறையும் அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐயோட ஸ்ட்ராட்டஜி. இது ஒவ்வொரு கண்ட்ரியா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும். பட் இது ஒன்ஸ் வரும்பொழுது இந்தியா வந்து யுஎஸ் எக்கானமியை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்ல. அங்க ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் திங் ஏதோ நடக்குது அப்படின்னா, அது நம்மள அஃபெக்ட் பண்ணாம பார்த்துக்கலாம். அனதர் இன்ட்ரஸ்டிங் இன்சைட் ஆர்பிஐயோட இதிலேருந்து கிடைச்சது என்னன்னா, இந்தியன் கம்பெனிஸ் வந்து பேங்க்ஸை நம்பி மட்டுமே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது தே ஆர் அப்ரோச்சிங் அதர் வே ஆஃப் ஃபண்டிங் பாண்ட்ஸ், கமர்ஷியல் பேப்பர், செல்லிங் ஷேர்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுடைய ஃபைனான்ஸ் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு எல்லா கம்பெனியுமே தயாராகிட்டாங்க. அதாவது பெரிய கம்பெனிஸ் யார் பேலன்ஸ் ஷீட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க வந்து இனிமேல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நல்ல நியூஸாக இருந்தாலும் கம்பெனிஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து அவங்களுடைய ஃபைனான்ஸ் காஸ்ட்டை குறைக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலும், இன்னொரு பக்கம் பேங்க்ஸுக்கு இதனால வந்து கார்ப்பரேட் பெரிய லோன்ஸ், பிக் லோன்ஸ் இருக்குல்ல, அந்த லோன்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அது ஒரு கன்சர்ன் தான். நேற்று இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணதில் நான் ஃபீல் பண்ணது, எல்டிவி லோன் டு வேல்யூ. கோல்டுக்கெல்லாம் லோன் டு வேல்யூ வந்து இப்போ 75% கொடுக்கலாம். 1 கிராம் தங்கம் இன்னைக்கு 10,000 7,500 வரைக்கும் லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அதை 85% ஸ்மால் லோன்ஸ் பர்டிகுலர்லி 2,50,000 ரூபாக்குள்ள உங்கள் லோன் அமௌண்ட்னா உங்கள் கோல்டோட 85% வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல நியூஸ். இது பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் முத்தூட் ஃபைனான்ஸ், மணப்புரம் இந்த மாதிரி கோல்டு லெண்டிங் ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்மால் பேங்க்ஸ், ஐடிஎஃப்சி, சியூபி, சவுத் இந்தியன் பேங்க் இவங்கெல்லாம் வந்து பிரைமரிலி நிறைய கோல்டு லோன்ஸ் கொடுக்குறவங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல நியூஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் அண்ட் டாடா டைப். இந்தியாவில் ஐஃபோன் ரிப்பேர்ஸ் பிஸ்னஸை வந்து டைவான் கம்பெனியான விஸ்ட்ரான் அப்படிங்கிற கம்பெனிக்கிட்ட இருந்து டாட்டாக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து கர்நாடகாவில் இருக்கிற ஐஃபோன் அசம்பிளிங் யூனிட்ல இருந்து அவங்க ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு நியூஸ் இதுலேயே போரிவாலி அப்படிங்கிற இடத்துல மும்பையில் ஓபராய் ஸ்கை சிட்டி மாலில் ஒரு 12,500 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆப்பிள் ஷோரூமுக்கு கடை ஒன்று லீஸ்க்கு எடுத்துருக்குறாங்க. அதோடைய மாத வாடகை 17,35,000. ஸோ ஐஃபோன் வந்து தே ஆர் எக்ஸ்பேண்டிங் இட் டு பிக் மெட்ரோஸ். டாடா குரூப்லேருந்து இன்னொரு நியூஸ், டாடா கேபிட்டல் வந்து நியரிங் இட்ஸ் ஐபிஓ. $2 பில்லியன் வேல்யூவேஷன், அதாவது இந்திய மதிப்புப்படி 17,200 கோடி ரூபா வேல்யூவேஷனில் இந்த ஐபிஓ வரப்போகுது. இந்த ஐபிஓ வந்து ஆர்பிஐ வந்து டாடா கேபிட்டல் அப்பர் லேயர் என்பிஎஃப்சியாக கிளாசிஃபை பண்ணதுனால அவங்க கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ டாடா கம்பெனிஸ் குரூப்லேருந்து வர 3வது ஐபிஓ இந்த 25 வருஷத்தில். 2004 டிசிஎஸ், 2023 டாடா டெக், இப்போ 2025 டாடா கேபிட்டல். அன்லிஸ்டட் ஜோனில் இப்போதைக்கு $1,075 ஒரு ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட லான்ச் வந்து அடுத்த 3 மாதத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம். இன்னும் சீக்கிரமாகவே வரும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க மார்க்கெட்டில். அடுத்த நியூஸ், ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு என்பிஎஃப்சி லைசன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அவங்க வந்து அவங்க ஆப் மூலமாக லோன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இப்போதைக்கு அவங்க வந்து ஆக்சிஸ் பேங்க், ஐடிஎஃப்சியோட சேர்ந்து லோன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க கன்சியூமருக்கு. ஒன்ஸ் இவங்களுடைய இது ரோல் அவுட் ஆனதும் இவங்களே வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. பர்சனல் லோன்லேருந்து உங்களோட ப்ராடக்ட்டு கன்சியூமர் லோன்லேருந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் அவங்களுடைய அடிஷ்னலாக இன்னொன்று பிளான் என்னென்னா
அவங்களுடைய செல்லர்ஸுக்கும் இதன் மூலமா வந்து லோன் தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய காம்படிட்டரான அமேசான், பெங்களூர் பேஸ்டு அக்ஸியோங்கிற என்பிஎஃப்சி ஆல்ரெடி வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. பட் வந்து இன்னும் ஆர்பிஐ அதுக்கான லைசன்ஸ்லாம் குடுக்கல. ஒன்ஸ் அது முடிஞ்சதும் அவங்களுமே வந்து இந்த ரீட்டெயில் லோன்ஸ் பக்கம் வந்துருவாங்க. ஸோ இது ரொம்ப காம்படிட்டிவா இருக்கும். ஸோ அடுத்த நியூஸ் வந்து ஜூபிலன்ட் பாரதியா குரூப்ல இருந்து இவங்க வந்து ஜூபிலன்ட் ஃபுட்ஸ் உடைய பேரண்ட் கம்பெனி. ஜூபிலன்ட் பாரதியா குரூப் வந்து இந்தியாவோட கோகோ கோலா பாட்லிங் யூனிட்ல 40% ஸ்டேக் வந்து எடுக்குறாங்க, அக்வயர் பண்றாங்க. அந்த அக்விசிஷன் வந்து $1.5 பில்லியன் வேல்யூ. $900 மில்லியன் வந்து அவங்களே ரைஸ் பண்றாங்க. $600 மில்லியன் வந்து இதுக்கு கோல்ட்மேன் ஷேர்ஸ் வந்து ஃபண்ட் பண்றாங்க. அதுக்கு இவங்க பிரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் குடுக்குறாங்க. இது ஒரு ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ். ஜூபிலன்ட் ஃபுட்ஸ் வந்து இந்தியால நெறைய QSR கம்பெனிஸ் இருக்கிறாங்க. நோட்டபிலி டோமினோஸ். ஸோ இது ஜூபிலன்ட் ஃபுட்ஸுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ். அடுத்த நியூஸ் வந்து டாக்டர் ரெட்டிக்கு. எல்ஐசி வந்து டாக்டர் ரெட்டியில இருக்கிற ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இருக்க 6.2ல இருந்து இன்னொரு 2% ஏத்தி 8.2% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பஜாஜ் குரூப்ல இருந்து. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் வந்து பஜாஜ் ஃபின்சரோட 2,000 கோடி ரூபா ஒர்த்தான ஷேர்ஸ வந்து வித்திருக்கிறாங்க. இது எதுக்காக விக்கிறாங்கன்னா, இவங்களுக்கும் பஜாஜ் அலையன்ஸுக்குமான டை அப் வந்து முடியுது. ஸோ அலையன்ஸ் வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸிட் வந்து அரவுண்ட் 5,000 crores வந்து அவங்களுக்கு வந்து இவங்க பே பண்ணணும். ஸோ அவங்க இதிலிருந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணி அத குடுத்து எக்ஸிட் ஆக போறாங்க. அடுத்த நியூஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ். ஈலான் மஸ்க்குக்கும் ட்ரம்புக்குமான இந்த ரிஃப்ட்ல போன வியாழக்கிழமை ஒரு 14% வந்து டெஸ்லா ஸ்டாக்கு கரெக்ட் ஆச்சு. ஸோ அதோடைய ஒர்த் வந்து $34 பில்லியன். ஸோ இது ஃபர்தரா இந்த கரெக்ஷன் நீடிக்குமா என்ன அப்படிங்கிறது வந்து கம்மிங் டேஸ்ல இவங்க 2 பேரும் எப்படி இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண போறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இத ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங் கம்மிங் டேஸ்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, நிஃப்டி எங்க போகுது, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணலாம், எந்த செக்டார் டு வாட்ச் எல்லாமே நாளைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோல பார்ப்போம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் வீக்கெண்ட்.